இப்போ ஜிபியில் பார்க்க போகிற அடுத்த சம் வந்து ஃபைண்ட் த சம் டு n terms. ஃபைண்ட் த சம் டு n terms of the series 5 plus 55 plus 555. இப்படியே போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் போகும்னா n terms வரைக்கும் போகும். அது கொடுத்துருக்க மாட்டாங்க, இப்படி கொடுத்துருப்பாங்க. இன்ஃபினிட்டி சீரீஸில் n terms வரைக்கும் நம்ம இப்போ சம் டு இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்கணும். இதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிறது இதுதான் 5 + 55 + 555 இப்படி போகும். இதில் 5 காமனாக எடுத்துடணும். எடுத்துட்டா 5 1s are 5, 5 11s are 55 இப்படியே வரும். இப்படி n terms வரைக்கும் வரும். இப்படி வரும். இப்போ வந்து இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து 9ஆல் டிவைட் பண்ணி 9ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ ஒரே ஆன்சர் வரும். அந்த 9 எடுத்துக்கணும். ஏன்னு அப்புறம் சொல்கிறேன். அப்போ என்ன வரும்? 1 + 11 + 111 எப்படி வரும்? 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இப்போ 5/9 இன்ட்டு இந்த 9 உள்ளே கொண்டு போய் எல்லாத்தோடையும் பெருக்கணும். அப்போ 9 + 99 + 999 இப்படி வரும். அப்போ 5/9 இன்ட்டு இதை வந்து பெரிய ப்ராக்கெட் போட்டு 10 - 1 இதுக்காக தான் 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணுறோம். 9 இருந்தால் தான் நம்ம 10 - 1ன்னு போட முடியும். ஏன்னா ஒரு ஜிபியை கொண்டு வர்றதுக்கான 100 - 1 + 1000 - 1 இப்படி n terms வரைக்கும் வரும். இப்போ 5/9 இன்ட்டு இந்த 10 100 1000 இதெல்லாம் ஒன்றா சேர்ப்போம். 10 + 100 + 1000 இப்போ பாருங்கள், இது ஒரு ஜிபி ஆயிரும். இது ஒரு எது வரைக்கும் வரும்? n terms வரைக்கும் வரும். நான் சொன்ன மாதிரி எல்லாமே n terms வரைக்கும் வரும். ஜிபி ஆயிடுச்சா? இப்போ இந்த -1 -1 -1 இருக்குல்ல, அதில் மைனஸை காமன் எடுத்துட்டா 1 + 1 + 1ன்னு n terms வரைக்கும் வரும். n termsன்னு போடணும் இந்த இடத்துல. இப்படி n terms வரைக்கும் வரும். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் நம்ம 9ஆல் பெருக்கி 9ஆல் வகுத்தோம். ஏன்னா 10ல் 1 போனால் 9, 10 100 அப்படி இருந்தால் தான் நம்ம ஒரு ஜிபியாக இருக்க முடியும். இது ஜிபியே இல்லை பாருங்கள். 11/1 111/11 இது 55/5 11 555/55 11 கிடையாது. அப்போ இது ஒரு ஜிபியாக ஃபார்ம் பண்ண முடியாது. சம் ஏபியும் இல்லை ஜிபியும் இல்லை. அப்புறம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஒரு ஜிபியாக ஃபார்ம் பண்ணுறதுக்காக 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணி இந்த 9 உள்ளே கொண்டு போய் பிரிக்கி அதை 10 - 1ன்னு மாற்றி இப்போ பார்த்தீங்கன்னா இது அழகாக ஒரு ஜிபி ஆயிடுச்சு. 100/10 100 10 1000/100 10 இப்படி வந்து 10 ஆர் வந்து இதுக்கு 10 ஏ வந்து 10 ஆரும் 10 இது ஒரு ஜிபி. இது ஒரு ஜிபி ஆயிடுச்சு. இப்போ 5/9 இன்ட்டு அப்போ ஜிபிக்கான ஃபார்முலா என்ன? a இன்ட்டு r⁴n - 1/r - 1 இதுதான் சம் டு n termsோட ஃபார்முலா. மைனஸ் 1 n தடவை கூட்டினா n. இப்போ 1 2 தடவை கூட்டினா 2, 3 தடவை கூட்டினா 3, 4 தடவை கூட்டினா 4, 5 தடவை கூட்டினா 5 அப்படி n தடவை கூட்டினா n. அதனால் என்னன்னு போட்டாச்சு. புரியுதா? இது எப்படி என்னன்னு வந்துச்சுன்னு இது அப்படியே n ஆயிரும். அப்போ 5/9 இன்ட்டு இங்கே ஏங்கிறது என்ன அப்படின்னா 10, ஆறுங்கிறதும் 10 10 பவர் n தெரியாது. n - 1/10 - 1 - n is equal to 5/9 into 10 into 10 power n minus 1 by 10 minus 1 எவ்வளவு? 9 minus n. இதோட ஆன்சரை நிறுத்திக்கலாம். இல்லை இதை உள்ள பெருக்கி எழுதலாம். இதுதான் ஆன்சர். இப்போ புரியுதா? இந்த மாதிரி 5 + 5 55 + 555 கொடுத்தா இது ஏபியும் இல்லை ஜிபியும் இல்லை. அதை மாற்றுறதுக்காக முதல்ல 5 காமனாக எடுத்துகிட்டு 1 + 11 + 111 எழுதுகிறோம். 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணுறோம். இந்த 9 உள்ளே கொண்டு போய் பெருக்கிறோம். 9 பூரா 10 - 1 100 - 1 1000 - 1ன்னு எழுதுகிறோம். அதில் இந்த 10 100 1000 ஒரு குரூப் பண்ணுறோம். இந்த மைனஸ் எடுத்துகிட்டு 1 + 1 + 1 + n வந்து ஒரு குரூப் பண்ணுறோம். இப்போ இது வந்து இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜிபி வித் ஏஸ் ஈக்குவல் டு 10 ஆர்ஸ் ஈக்குவல் டு 10. ஆர் வேணும்னா 100/10 1000/100 அப்படி போட்டு பார்க்கணும். இது 1 n டைம்ஸ் கூட்டினா n,
இதுக்கு ஃபார்முலா வந்து A × R4n - 1 / R - 1. ஏன்னா R வந்து கிரேட்டர் தேன் 1, R கிரேட்டர் தேன் 1 அப்படிங்கிறதுனால இந்த ஃபார்முலா. இங்கே ஏங்கிறதும் 10, ஆறுங்கிறதும் 10, 10 - 1 9ன்னு போட்டாச்சு. இதுதான் இதுக்கான ஆன்சர்.